துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சுமார் 5 மணி நேரமாக தொடர்ந்து வருகிறது அமலாக்கத்துறை சோதனை. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், குறிப்பாக அவருக்கு சொந்தமான எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கா? பிரபல லாட்டரி அதிபராக விளங்கக்கூடிய மார்ட்டின் சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை 6 மணி முதலே ஆங்காங்கே பிரிந்து போலீஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மற்றும் கோவையில இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவின் வீடான, அதாவது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜே சாலையில் அமைந்துள்ள ஆதவ் அர்ஜுனாவின் அபார்ட்மெண்ட்ல இந்த சோதனையானது காலை முதலே நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சுமார் 6க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் உதவியுடன் இங்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பிரபல லாட்டரி அதிபராக விளங்கக்கூடிய இந்த மார்ட்டின் கடந்த 2009 மற்றும் 10ஆம் ஆண்டு காலகட்டத்துல விதிகளை மீறி இந்த லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு சுமார் 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும், அதன் அடிப்படையில வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை மேற்கொண்டது. மொத்தம் இதுவரை 451 கோடி ரூபாய் மதிப்புடைய மார்ட்டினுக்கு சொந்தமுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி இது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இருவரது வீடுகளிலும் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி அந்த கடந்த 2012ஆம் ஆண்டு நங்கநல்லூரை சேர்ந்த நாகராஜன் என்பவர் வீட்டில இருந்து ஒரு 7 கோடி ரூபாயை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். அந்த பணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது இது மார்ட்டினுடன் இணைந்து லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட போதுதான் இந்த பணம் சம்பாதிக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து, இதிலையும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.